இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 300 கிராம் போல் சிக்கனை நாங்கள் மஞ்சத்தூள் தடவி நல்லா வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, வெள்ளை பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கோம், வெறும் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி பொடியாக்கி வச்சுருக்கோம். அப்புறம் இதில் முக்கியமானதே பார்த்திங்கன்னா அந்த தாளிப்பு தான். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவு கடுகு, சீரகம். இந்த தாளிப்பில் தான் இதோட டேஸ்ட்டே ரொம்ப அதிகமாக உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கடாய் சூடானதும் நல்லெண்ணெயை ஊற்றிடணும் தாளிப்புக்காக. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். சீரகமும் போட்டுடணும். இந்த காஞ்ச மிளகாவையும் அதில் போட்டு நல்லா வதக்கணும். கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி இப்போ நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வெள்ளை பூண்டு போடலாம். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு தக்காளி போட தேவையில்லை. இப்போ நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது இந்த மஞ்சத்தூள் தடவி இருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறோம். தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா கிளறிட்டோம். மூடி போட்டுட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மிலேயே நல்லா சிக்கன் நல்லா வேகட்டும். மசாலா நம்ம போட்டிருக்க அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் அதில் இறங்கட்டும். இது வேகிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, வெந்துடும். அடுத்தது இந்த சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா வெளியே வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வெறும் மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் போட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டுடலாம். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தணலை சிம்மிலே வைங்க. ஏன்னா அப்போ தான் சிக்கன் உள்ள வரைக்கும் நல்லா வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா திரண்டு வந்திருக்கு. நல்லா தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். கலர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது செம்மையாக இருக்குது. நீங்கள் இதை வெள்ளை சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு ரொம்பவே கலக்கலாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.